நேர நிமிர்ந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எஸ், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் EFT அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்புல நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப டேப்பிங் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். 9 டேப்பிங் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த டேப்பிங் பாயிண்ட்ஸ் பண்றது, டேப் பண்றது, அதுக்கான சில விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலான்றதுக்காக தான். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் கிளாஸஸ் எதுவும் ஊர்ல இல்லாததுனால எடுக்க முடியல. ஸோ அதனால இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி வருவோமா, டேப்பிங் பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒன்று எடுத்துக்கலாம். 6 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட சொல்றேன். இப்ப EFT அப்படின்ற எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுனால ஏற்படக்கூடிய, உணர்வுனால ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புலயே இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கலாம், மனசுல இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், எது வேணாலுமே அது சரி பண்ணக்கூடிய, நம்ம இந்த டேப்பிங் பாயிண்ட்ஸ் பண்றதுனால அது சரி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேசிக்கா கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு 6 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ப்ராப்ளத்தை கரெக்டா சொல்லணும். இப்படி எழுதிக்கலாமா, யூ ஃபோக்கஸ் ஆன் எ ஸ்பெசிபிக் இஷ்யூ. உதாரணத்துக்கு இப்ப முதுகு வலிக்குது அப்படின்னா, முதுகு வலிக்குதுன்னு காமனா சொல்லாம முதுகுல பர்டிகுலரா எந்த இடத்துல வலிக்குது, நடு முதுகு வலிக்குது, கீழ் முதுகு வலிக்குது, லெப்ட் ஹேண்ட் ஷோல்டர்ல மேல் பக்கமா வலிக்குது. இப்ப உடம்புல ப்ராப்ளத்துக்கு, இப்ப ப்ராப்ளம்னா எனக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எந்த ரிலேஷன்ஷிப் கூட, அதாவது அப்பா அம்மா கூடயா, அண்ணன் தம்பி கூட. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நமக்கு வேற மீனிங்ல கொண்டு போயிடுறாங்க. பட் அது அந்த அர்த்தம் கிடையாது. இப்ப அப்பா அம்மாங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இப்ப அண்ணன் தம்பி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஸ்பௌஸ் கூட. அப்ப யார் கூட ப்ராப்ளம் இருக்கு, எந்த சிச்சுவேஷன்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, இல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் இஷ்யூவை. ஏன் அந்த ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயத்த அவ்வளோ தூரம் நெருக்கமா கரெக்டா கொண்டு போய் வைக்கும் போதுதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். காமனா நம்ம எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு டேப் பண்றதை விட எவ்வளவு வேணும், எதற்காக வேணும் அப்படின்னு கிளாரிட்டி இருக்கணும் அதுல. புரியுதுங்களா? எஸ், தம்ஸ் அப். எஸ், தேங்க்யூ சார். மற்றவங்களும் பேசலாம், எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. எஸ், ஓகே, சரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், யூ ஃபோக்கஸ் ஆன் எ ஸ்பெசிபிக் இஷ்யூ.
இன்னும் ஷார்ப்பா கரெக்டா எவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமா ஒண்ணு. சரி, அடுத்தது யூ ரேட் த இன்டென்சிட்டி. அந்த ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்குது? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு? 0 to 10 கால்குலேட் பண்ணிக்கோங்க. 0ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம EFT தேவையில்லை. சரிங்களா? இது ஏன்றது சொல்றேன் நான். 0 ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன். 0 to 10. 10ங்கிறது எக்ஸ்ட்ரீம், ஹெவி, தாங்க முடியாத பிரஷர், தாங்க முடியாது அவ்வளோ அப்படி அந்த மாதிரி இருக்கிறது 10. 0 to 10. இப்ப உதாரணத்துக்கு இப்ப யாருக்காவது ஒருத்தர் வாங்கலேன், உங்க பாடி பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல கை வலிக்குதுன்னு வச்சுப்போம். எவ்வளவு, எந்த அளவுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு? ஃபுல்லா டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா? ஃபுல்லானா வலி இருக்கு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு 5, 4, 5 அது மாதிரி கொடுக்கலாமா? இல்ல 8 இருக்கா, கையே தூக்க முடியலங்க, செம்ம பெயினுங்க, அப்படி இருக்கா? அதான் அந்த இன்டென்சிட்டி 0 to 10. சரிங்களா? ஏன் 0 வருதுன்னு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு தெரியும். அடுத்தது யூ ரிப்பீட் செட்டப் ஸ்டேட்மெண்ட். செட்டப் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குங்களா? 3 விஷயம் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எஸ் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, பிரச்சனை இருக்குது, ஏதோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஞாபகம் இருக்குங்களா அந்த பாயிண்ட்லாம்? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது சூப்பர் சார், ஃபைண்ட் a way to solve the problem. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. அப்புறமா 3வது பாயிண்ட் வந்து சால்வ் ஆயிடுச்சு. கரெக்ட். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜேஷ் சார் எதுவும் சொல்ல வரீங்க? சொல்லுங்க சார். சார் இல்லங்க சார், இந்த 3 ரவுண்ட் நம்ம போடுறோம்ல சார். ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், அந்த தேர்ட் ரவுண்ட், அந்த ஒரு இதுவும் பண்ணும்போது அந்த 10க்குமே அந்த வார்த்தையை சொல்லினே பண்ணணுமா சார்? ஆமாங்க சார், எல்லாத்துக்குமே அந்த வார்த்தை பண்ணணும். ஆமாம். சரி. சாரி, லாஸ்ட் டைம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஏதோ ஒரு ரீசனால ஷேர் பண்ண முடியல. நான் இன்னைக்குள்ள பாக்குறேன், இல்ல நாளைக்குள்ள ஷேர், 2 நாள்ல வெனஸ்டேக்குள்ள ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ஊர்ல இருக்கேன் நான், வெனஸ்டேக்குள்ள ஷேர் பண்ணிடுறேன் எல்லாருக்கும். இப்போ ஒரு 2-3 நாள் நான் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணிடுறேன் நான் இன்னைக்கு நைட் உட்காந்து. சரி, ஆமாங்க சார், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோல்டர் பெயின், சரிங்களா? லெஃப்ட் ஷோல்டர்ல மேல் பக்கமா வலி இருக்கு. சரி, இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டா, ஆமா லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் இருக்கு. சரி, எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப வலிக்குது, லெஃப்ட் ஷோல்டர் ரொம்ப வலிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் என்ன பண்றோம், இப்ப எனக்கு சரியாயிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளம் வலி இப்ப கம்மியாயிடுச்சு, எனக்கு 50% கம்மியாயிடுச்சு, 70% கம்மியாயிடுச்சு, நல்லா கம்மியாகிட்டே இருக்கு, இன்னும் கம்மியாயிட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அடுத்தது நான் நல்லா இருக்கிறேன், ரெஃப்ரெஷ் ஆயிட்டேன், சரியாயிட்டேன், நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. சோ இதோடைய ரீசன் என்னன்னு கேட்டா, முக்கியமா வந்து இந்த நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா இந்த 9 பாயிண்ட் EFT தெரப்பிக்கான பாயிண்ட்ஸ், அது எல்லாமே மெரிடியன் பாயிண்ட்ஸ். மெரிடியன் அப்படின்னா சக்தி ஓட்ட பாதை. இப்ப நம்ம பிளட் சர்க்குலேஷன் சொல்றோம். இப்ப ஹார்ட்ல இருந்து ஒரு பிளட் வந்து இப்படி சர்க்குலேட் ஆகி இப்படி வருது. அப்ப அதுக்கு ஒரு பாத்து இருக்கு, நரம்புன்னு சொல்லலாமா, நரம்பு மண்டலம். இல்ல எது ரத்தம் எது வழி அங்க போகுது, நரம்புல போகுது, எப்படி போகுது அது? வெயின், நரம்பு வழியா போகுது. அதே மாதிரி சக்தி ஓட்டம்ங்கிறது ஒரு பாதை வழியா கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சக்தி ஓட்ட பாதையை நம்ம டேப் பண்றோம். டேப்னா லைட்டா தட்டி கொடுக்குறோம். தட்ட அந்த சக்தி ஓட்ட பாதை நம்ம சக்கரங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சக்கரங்களை வந்து தூண்டுகிறது. அதே மாதிரி நம்ம மூளை பகுதியை போய் தூண்டுகிறது, நமது இதய பகுதியை போய் தூண்டுகிறது. அங்க தூண்டி நம்ம சொல்றோம் பாருங்க வார்த்தை, அது சரியாயிட்டுச்சு, ஓகே ஆமா நல்லா ஆயிட்டேன். அந்த வார்த்தைகள் போய் சேர 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 இங்க 2 விஷயம், ஒன்னு எனர்ஜி லெவல்ல இருக்குது, இன்னொன்னு பிசிக்கல் லெவல்ல, ரெண்டுமே சரியாக ஆரம்பிக்குது. அதனால இத செய்யணும். கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி எல்லா பாயிண்ட்டுக்குமே சொல்லணும். சரி, 4வது
பாயிண்ட் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பெசிபிக் இஷ்யூ கரெக்டா அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். ரெண்டாவது அந்த இன்டென்சிட்டி நம்ம ரெடி பண்ண, அதாவது 0 to 10 வந்து இன்டென்சிட்டி நம்ம பார்க்கறோம், ரேட் பண்றோம் நம்ம. மூணாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறோம். நாலாவது அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸை டேப் பண்றோம். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு தான் டேப் பண்ணணும். யூ டேப் ஆன் மெரிடியன் பாயிண்ட்ஸ். அந்த 9 பாயிண்ட்ஸ் இல்ல சார், மெரிடியன் பாயிண்ட்ஸ். ஆமாங்க சார், 9 பாயிண்ட்ஸும் டேப் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் 3 டைப் ஆஃப் எழுதுறோம், கரெக்ட்டுங்களா? ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இன்னொன்னு அதுக்காக என்ன பண்றோம், அப்புறம் சரியாயிடுச்சு. இந்த முடிச்சுட்டு இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு மெரிடியன் பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டேப் பண்றோம். இது 4வது பாயிண்ட். அது 4வது செட்டப்னு ஸ்டெப்னு வச்சுக்கலாமே, 4வது ஸ்டெப். சரி, 5வது ஸ்டெப் என்ன கேட்டா, இப்ப உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி, ப்ராப்ளத்தோட இன்டென்சிட்டி மறுபடியும் ரீசெக் பண்றீங்க. யூ ரீசெக் இன்டென்சிட்டி. இப்ப புரியுதுங்களா ஏன் 0 வந்துருக்குனாங்க? இப்ப ஒரு உதாரணத்துக்கு 5ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டென்சிட்டி எவ்வளவு பெயின் இருக்குன்னு செக் பண்ணும்போது 5ல இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ சுமாரா தாங்குற மாதிரி இருக்கு, ஆனா பெயிண்ட் இருக்கு, வலி ஒரு மாதிரி தாங்க இருக்குன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம், டேப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப ரீசெக் யுவர் இன்டென்சிட்டி. இப்ப 5ல இல்லைங்க, இப்ப 3ல வந்துருச்சுங்க, 2ல வந்துருச்சுங்க, பரவாயில்ல, நல்லா இருக்குங்க, இப்ப பெட்டரா இருக்கு. சரி, இப்ப 2ல வந்திருக்கு அப்படின்னாலும் மறுபடியும் ரிப்பீட், எதாவது அதே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதே மெரிடியன் பாயிண்ட்ஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. எவ்வளவு நேரத்துக்கு, எத்தனை தடவை பண்ணணும்னு கேட்டா, ரிப்பீட் அன்டில் ரிலீஃப் இஸ் ஃபெல்ட். எஸ், அதாவது 100% 0ல வந்துச்சுங்க, பெயின் சுத்தமா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ 1% இருக்கு, 5ல இருந்து 1% மாறிடுச்சு, பெட்டரா இருக்கு, ஃபீல் பண்றேன், நல்ல ரிலீஃபா இருக்கு, இப்ப எனக்கு நல்லா இருக்கு, இப்ப பெட்டரா, ஐ ஃபீல் பெட்டர். சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு வர அளவுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லலாம்னு கேட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இஎஃப்டி சொல்லி கொடுத்து டேப் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க, செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்றாங்க, 3வது கம்ப்ளீட்டா நல்லா ஆயிடுறாங்க. அந்த பெயினோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி மாறுது அவங்களோட அளவு. நம்மளுக்கு டேப்பிங் எத்தனை தடவை தேவைப்படுதுன்னு பார்த்தா ஒரு 2 டைம்ஸ், மேக்ஸிமம் 3 டைம்ஸ் போகும், அதுலயே சரியாடுறாங்க. ஒரு 95% ஆஃப் பீப்புள் அதுலயே சரியாடுறாங்க. புரியுதுங்களா? சரி, இதுல வேற ஏதாவது கேள்விகள் தான் கேளுங்க, இது முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். சார், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 2 டைம்ஸ் டேப் பண்ண போதுமா சார்? இப்ப நெத்தில 2 டைம்ஸ், ஐ பிலோல 2 டைம்ஸ் அது மாதிரி பண்ண போதுமா? 2 டைம்ஸ் 2 தடவை டேப் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, 2 தடவை இல்ல சார், ஒரு 10 கவுண்ட் வச்சுப்போமே. 10. இப்ப ஐப்ரோ பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐப்ரோ பாயிண்ட்ல ஒரு 10 டைம்ஸ். ஏன்னா ஆமா, இப்ப 9 எல்லா பாயிண்ட்டுமே 10 டைம்ஸ். ஓகே, சரி, அப்ப வேற ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஓகே, சரி, இப்ப பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? யார் வரீங்க? இப்ப யாரும் வர மாட்டீங்களா? இப்பயே நம்ம லைவா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஓகே சார், வரேன் சார். ஓகே, கமல். மத்தவங்க என்ன சைலண்டாவே இருக்காங்க, என்னாச்சு இன்னைக்கு? இல்ல வெளியில இருக்காங்களா?
சரி, ஓகே. இப்ப கமல்தாஸ் சார் வந்து இப்ப இஎஃப்டி தெரப்பி எடுத்துக்கிறாரு, சரிங்களா? சரி, இப்ப அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவர் இப்ப நம்ம கிட்ட சொல்லலாம். 2 விஷயம் கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லலாம். இல்ல இப்ப அவரே எடுக்கிறதுனால அவர் சொல்லாம கூட எடுக்கலாம். நம்ம கிட்ட சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஹி நோஸ் இஎஃப்டி தெரப்பி, இந்த டேப்பிங் பாயிண்ட் எல்லாமே தெரியும். சரி, இப்ப அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப எதுக்காக இப்ப பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னு என்னங்க சார்? ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு, சரிங்களா? இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்க சார். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ப்ரோஸ்டேட் இஷ்யூ கிளாண்ட் ப்ராப்ளம் தான். நைட் டைம்ல அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால டே டைம்ல 10-10:30க்கெல்லாம் எனக்கு வந்து தூக்கம் ஒரு 1 or 2 hours தூங்க வேண்டியதா இருக்கு. ஓகே, புரியுது சார். ட்ரௌசினஸ் நைட் டைம் சரியா ஸ்லீப்பிங் கிடையாது. புரியுது சார். இதுதான் இப்பத்தி ப்ராப்ளம். ஓகே, புரியுது. நைட் டைம் சரியா தூங்கி டே டைம்ல ஃப்ரீயா ஃபுல்லா பிரிஸ்கா இருந்தா போதும் எனக்கு. சரி, இப்ப நைட்ல வந்து சரியா தூங்க முடியல. எஸ் சார். எஸ், ரீசன் என்னன்னு கேட்டா உங்களுக்கு அடிக்கடி நீங்க வந்து ஏஞ்சி போறீங்க, யூரின் போறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, அந்த ப்ரோஸ்டேட் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கு. ப்ரோஸ்டேட் இஷ்யூ இருக்கு. ஓகே, சரி. எவ்வளவு நாளா சார் இருக்குது? ஃபார் தி லாஸ்ட் 2 to 3 years இருக்கு சார். 2 to 3 years இருக்குங்களா? நான் இப்ப டேப்லெட்ஸ் சாப்பிட்டேன் கிடையாது. சரிங்க சார். இருந்தாலும் அது கம்மியாகல. எஸ் சார். சரி, சோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ் சார். ஓகே, அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க சார். இப்ப இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்டன்சிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம், அந்த 9 பாயிண்ட்டுக்கு. அடுத்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்ப நீங்க டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, ஆர் மெடிசன் எடுத்துக்கிறீங்க, ஆர் ஏதோ ஒரு தெரப்பி எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. அது எடுத்துக்கிறதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அடுத்து சால்வ் ஆயிடுச்சு. சோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க சார் நீங்களே, இல்ல வேற டீம் மெம்பர்ஸ் யாராவது கூட ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னால சரியா தூக்கம் சரி, இஷ்யூ ப்ராப்ளத்தினால சரியா தூக்கம் அடிக்கடி நைட் டைம் சரியா யூரின் பாஸ் பண்ணதுனால தூக்கம் சரியா வர்றது இல்ல. ஓகே, என்னுடைய ப்ராப்ளமா இருக்குது. இதனால டே டைம்ல வந்து ஒரே டயர்ட்னஸ், ஸ்லீப்பியா ஃபீல் பண்றேன் நான். ஓகே, இது இப்படி பிரிக்கலாமா சார்? சொல்லுங்க. அப்புறம் இப்ப இதுக்காக நான் ட்ரீட் பண்ண இங்கிலீஷ் மெடிசன்ஸும் எடுத்து சாப்பிட்டுங்க நான் லாஸ்ட் 2 to 3 years. ஓகே, டாக்டர்ஸையும் பார்த்துன்னு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துன்னு இருக்கேன். பட் ஈவன் தென் அது இன்னும் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட் வரல. ஒரு 60 to 70% தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, எனக்கு டே டைம்ல ஃபீலிங் ட்ரௌசி டயர்டா இருக்கிறதுனால நைட் டைம் தூக்கம் சரி வர இல்லாதனால எனக்கு டே டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டைம் சரியா ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. ஓகே, சரி. இதுக்கு வந்து நீங்க சொல்யூஷன் சேர்த்து முடிச்சிட்டீங்க, சரிங்களா? இப்ப வந்து ப்ராப்ளம் அக்செப்ட் பண்ணீங்க. எனக்கு நைட்டு சரியா தூக்கம் வரல, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்க டேப் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கராத்தே சாப்பிங் பாயிண்ட். கரெக்ட். கராத்தே சாப்பிங் பாயிண்ட் டேப் பண்றோம். அங்க என்ன சொல்றோம்? எனக்கு நைட்டு சரியா தூக்கம் வரல. எஸ் சார், எனக்கு சரியா நைட்டு தூக்கம் வரல. அதான் ப்ராப்ளமே பேசிக்கா அங்கதான் ஆரம்பிக்குது. சரி, ஏன் தூக்கம் வரலன்றது அடுத்தது நம்ம போறோம். ஓகே, ஏன் தூக்கம் வரல? நைட் டைம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுனால. நைட் டிஸ்டர்ப் ஆகுறதுனால, ஐ மீன் நைட் அடிக்கடி யூரினுக்காக ஏஞ்சி போறதுனால. அடுத்து ஐப்ரோ பாயிண்ட், கரெக்ட்டுங்களா? இபில வரும். சரி, ஏன் அடிக்கடி யூரின் வருது? அந்த கிளாண்ட் கொஞ்சம் வீங்கி இருக்கிறதுனால. கிளாண்டோட ப்ராப்ளம். சரி, கிளாண்ட் வீங்கி இருக்கு. அடுத்து சைடு ஐ, எஸ்இக்கு வரும்.
சரி, கிளாண்ட் வீங்கி இருக்கு, வீங்கி இருக்கு, அது ஆக்சுவல் உண்மை. அடுத்தது நல்லா கேட்டுக்கோங்க சார். இதுல வந்து இப்ப கிளாண்ட் வீங்கினதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஒண்ணு சில சொல்லுவாங்க இது இது பண்ணலாம் அப்படி ஆச்சு, இல்ல அதை பண்ணலாம் அப்படி ஆச்சு, நமக்கு தெரியல. கிளாண்ட் வீங்கி இருக்கு, ஏதோ ஒரு ரீசனால கிளாண்ட் வீங்கி இருக்கு. அது நம்ம உணவு பழக்க முறையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கலாம், இல்ல நீங்க ஒர்க் பண்ண இடத்துல டஸ்ட் அதிகமா போய் சேர்ந்து, ஏதோ ஒரு ரீசன் நமக்கு தெரியல. என்ன ரீசனால கிளாண்ட் வீங்கி இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு ரீசனால கிளாண்ட் வீங்கி இருக்கு. இப்ப எந்த பாயிண்ட் வந்திருக்கோம்? EFT பாயிண்ட்ல, டேப்பிங் பாயிண்ட்ல சைடை முடிச்சிட்டோமே, வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டோம். சைடை, அப்பர் ஐ, சரி அண்டர் ஐ, சாரி அப்பர்ல அண்டர் ஐ, அண்டர் ஐ கண்களுக்கு கீழே. இப்ப ஏதோ ஒரு ரீசனால வீங்கி இருக்கு. இப்ப அடுத்தது அண்டர் நோஸ். இங்க என்ன பண்றோம்னா, என்ன ரீசன்னால வீங்கி இருக்கோ அது சரி பண்ணணும். இப்ப கரெக்டுங்களா? இப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுத்துக்கலாமே, நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட் ஒரு டெய்லி, இப்ப டெய்லியுமே நீங்க வந்து நைட் வந்து ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு, நைட் 8:30 மணிக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நைட் என்ன போகுது, 11 மணி 12 மணிக்கு நீங்க தூங்கும்போது அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, தண்ணி குடிக்கிறீங்க. இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, நைட்டு யூரின் வருது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஸ்லீப் அப்படின்னு சொல்றீங்க. ரீசன் எங்கன்னு பார்த்தா நீங்க தண்ணி குடிக்கிறதுனால 8:30 மணிக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. இப்ப இந்த நீங்க ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் கிட்ட போய் மாத்திரை மெடிசன் சாப்பிடுறீங்க, நைட் வந்து யூரின் வராம இருக்கும் மெடிசன் சாப்பிடுறீங்க. ஆனா டெய்லி நீங்க 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி டெய்லி 8:30 குடிச்சிட்டு நீங்க 9 மணிக்கு தூங்கிட்டு டெய்லி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த மாத்திரை ஒர்க் ஆகுமா, இல்ல இந்த யூரின் தண்ணி குடிக்கிறதுனால யூரின் போதே அது எது எது இங்க ஒர்க் ஆகும்? தண்ணி குடிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு மெடிசின் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குது. என்ன ரீசன் கேட்டா, ப்ராப்ளத்துக்கான சோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணல. அதாவது காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல. நான் தண்ணி குடிக்கிறதுனாலதான் இது நடக்குது எனக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான காரணம் தெரியல. ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க நம்ம கிட்ட, EFTக்காக இல்ல, நார்மலா ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 மாசமா எனக்கு வந்து இச்சிங் இருக்கு, அதிகமா இருக்கு, ஸ்கின்ல வந்து இச்சிங் இருக்கு. அதுக்கு அதே வீட்டுலதான் இருக்கிறேன், அதே சூழ்நிலை தான், அதே உணவுகள் தான் எடுத்துக்கிறேன், எல்லாமே அதே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம நீடில் போடுறோம், ரேக்கி ஹீலிங் கொடுக்குறோம், அக்குபஞ்சர் கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்த பிறகும் ஒரு 7-8 சிட்டி வந்துட்டாங்க, மறுபடியும் அதே ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட டீப்பா சரி ஓகே வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது உணவுல மாத்துனீங்களா அப்படிங்கிற. உணவுல எல்லாம் எதுவும் மாத்துறாங்க, அதே அரிசி அதே மாதிரி தான் வாங்குறோம் அப்படின்னாங்க. சரி வேற என்ன வேற ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும் போது, ஆயில் மாத்தணும் அப்படின்னாங்க. வழக்கமா வந்து வேற ஒரு கடையில ஆயில் வாங்குவாங்களாம், இப்ப ஆயில் மாத்திருக்கேன். ஆயில் வந்து வேற கிடையாது. எவ்வளவு நாளா கேட்டா, ஒரு 4 மாசமா இந்த ஆயில் நான் மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், அந்த ஆயில மாத்தி பாருங்க, ஃபர்ஸ்ட் வாங்கினீங்களா அதே கடையில வாங்கி பாருங்க அப்படின்னா 2 மாசத்துல உங்களுக்கு சரியாயிடுச்சு ப்ராப்ளம். இப்ப ஏதோ ஒரு ரீசன் அங்க நடந்திருக்கு, அதனால இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம், இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த காசு வந்து அங்க இருக்குது. அந்த காசை ரிமூவ் பண்ணா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். அப்ப என்ன ரீசன் நமக்கு தெரியும். அப்ப என்ன ரீசன் தெரியணும், எங்க யூஎன்ல பண்றோம், கரெக்டுங்களா? அண்டர் நோஸ். யூஎன்ல எனக்கு ப்ராப்ளம்
இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டோம். இப்ப சரி பண்ணணும். அடுத்தது சின் பாயிண்ட் சிபிக்கு வரும். சிபிக்கு வரும். சின் பாயிண்ட் தாடையின் நடுப்பகுதி. இங்க என்ன சொல்ற போறோம் அப்படின்னு கேட்டா, ஸ்டேட்மெண்ட் என்ன எழுத போறோம்னா, எனக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிடுச்சு. என்ன ரீசனால ப்ராப்ளம் தெரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா நமக்கு தெரியல, ஆனா தெரிஞ்சிடுச்சு. அடுத்த காலர் போன் பாயிண்ட். அதை சரி பண்றதுக்கு நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க போறேன். அப்புறம் அண்டர் ஆர்ம் பாயிண்ட், அதாவது சரி பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க போறேன். அண்டர் ஆர்ம் பாயிண்ட், அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது ஹெட், அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது ஹெட். ஹெட்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நம்ம மெடிசன் மட்டும் இப்ப எடுக்கல, புரியுதுங்களா? மெடிசன் மட்டும் எடுக்கல, வேற டாக்டர் பார்க்கல, வேற தெரப்பிக்கு போகல, அது மட்டும் பண்ணல. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, அடுத்தது வேற என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்றதுக்கான முயற்சிக்கு அடுத்தது ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதாவது அதுக்கான காசை வந்து சரி பண்ணணும். சார் அப்போ இது வந்து அக்செப்ட்லயே இந்த 9 பாயிண்ட்ல 5 பாயிண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரியும் 5 வந்து சரி பண்ற மாதிரியும் மாத்தணுமா சார்? அப்படி எழுதலாம் சார். சரி பண்றதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். அக்செப்ட்ல இது எல்லாமே வந்து இப்போ நம்ம அக்செப்ட்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிரோம், அது ஸ்டெப் 1லயே இது வருது. ஸ்டெப் 1லயே வந்துருது. சரி. சரி, இப்ப அடுத்தது இப்ப என்னன்னா, அதற்கான முயற்சி நான் டாக்டரை பார்த்துட்டேன், மெடிசன் சாப்பிடுறேன், தெரப்பி எடுக்கிறேன், ஏதோ ஒண்ணு நம்ம அடுத்த முயற்சி பண்றோம்ல, டெய்லி ரெகுலரா மெடிசன் சாப்பிடுறேன், டெய்லி அந்த தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு இருக்கு, எனக்கு அந்த கிளாண்ட் வந்து என்ன ரீசன், எனக்கு அந்த இப்ப ஒரு உணவு முறைன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு அந்த உணவு முறை நான் இப்ப எடுத்துக்கிறது இல்ல சரியா தூங்குறது, ஏதோ ஒண்ணு, தண்ணி நிறைய குடி, ஏதோ ஒரு ரீசன், அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த கிளாண்ட் வந்து சரியாயிட்டு வருது, அந்த வீக்கம் வந்து சரியாயிட்டு வருது. எது மெடிசன் ஒர்க் ஆகுதா, இல்ல நீங்க வந்து இப்ப தெரப்பி ஒர்க் ஆகுதா, நீங்க வந்து அந்த உணவு முறை ஏதோ ஒரு முறையை மாத்தினதுனால அது வீக்கம் கம்மி ஆகுதுனால நமக்கு தெரியல. பட் ஆனா சம்திங் இஸ் ஹேப்பனிங், கியூர் ஆகுது உங்களுக்கு. ஃபைனல் ஸ்டெப் நமக்கு கியூர் தான் தேவை. இது நடக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் அப்படி எழுதிட்டு வாங்க சார். நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஐப்ரோவாண்ட வந்து இப்போ எனக்கு இப்போ நல்லா தூக்கம் வருது, அந்த அந்த ஐப்ரோ பாயிண்ட்ல சொல்றாங்க டச் பண்ணும்போது. கரெக்ட். அப்புறம் சைடு ஐ வரும்போது லெஃப்ட்ல அந்த சைடுல ஐ வரும்போது இப்போ என்னுடைய கிளாண்டு வீக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுத்துக்கிறதுல வாங்க. இபில வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இபில வந்து ஓகே. இப்போ மெடிசன் எடுத்துன்னு இருக்கேன். அடுத்து தெரப்பி, எஸ்சில வந்து தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சைடு ஆஃப் ஐ வரும்போது தெரப்பி ஓகே. அது எடுத்துன்னு இருக்கேன். யூஇல வந்து சொல்லுங்க. வரும்போது நான் தண்ணி குடிக்கிறது கம்மி பண்றேன். தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்ல வேணாம், அந்த ப்ராப்ளத்துக்கான காசு கம்மி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறது தான் ப்ராப்ளமான்னு தெரியல. இல்ல, ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அது ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே, தேவையான அளவு தண்ணி குடிக்கிறேன், அளவுக்கு அதிகமா தண்ணி குடி, அந்த மாதிரி. அது மாதிரி டைப் பண்ண. கரெக்ட். அப்புறம் அண்டர் நோஸ்ல வரும்போது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு.
அண்டர் நோஸ்ல வரும்போது இப்போ ஃபீல் பண்றேன். அந்த இதுக்கு வந்துருங்க, இந்த கிளாண்டுக்கு வந்துருங்க. அந்த வீக்கம் குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வீக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வீக்கம் குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் டாட் சின் பாயிண்ட் வரும்போது சிபி வரும்போது கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நல்லா தூக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீல் பண்றேன். ஓகே. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5-6 தடவை நீங்க யூரின் போறதுக்கு பதிலா 3 தடவை போயிட்டு அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது கம்மியா இருக்கு. ரெடியூஸ் பண்றேன். டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி செக் பண்றேன். அப்புறம் காலபோன் பாயிண்ட் வரும்போது கொஞ்சம் ஓகே, டே பை டே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் அப்புறம் ஹார்ம்பீட் ஆண்ட வரும்போது ஓகே, இப்போ பிசிக்கலாவா கொஞ்சம் ஹெல்த் மென்டலி ஐ அம் ஃபைண்டிங் இட் ஓகே. பிசிக்கலி as well as mentally. பிசிக்கலி இப்போ வந்து தூக்கம் நடுவுல வந்து டே டைம்ல உங்களுக்கு தூக்கம் வரது இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் நைட்டு நீங்க கண்ணு முடிக்கிறதுனால நைட் நீங்க அதிகம் டேல தூங்குறீங்க. ஆமா, இப்ப அதான் அவாய்ட் ஆகி இப்ப டே டைம்ல தூங்குறது இல்ல. தூங்குறது கம்மியா இருக்கு. ஆர்ம்பீட் கரெக்ட், அண்டர் ஆர்ம்ல. அப்புறம் டாப் ஆஃப் ஹெட் வரும்போது ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஓகே. ஐ அம் ஆல் ரைட் நவ. இப்ப எல்லாமே சரியாகிறதுக்கு முயற்சி கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே சரியாகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், எடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப சரி, இது ரெண்டாவது. மூணாவது இப்ப என்ன எழுத போறேன், சரியாயிட்டேன். இப்ப நல்லா தூங்குறேன். டெய்லி நல்லா தூங்குறேன். ஒவ்வொரு பாயிண்ட் இல்ல சார், ஐப்ரோல இருந்து அதே மாதிரி சைடு ஐ கரெக்ட், இதே மாதிரி சொல்லணும். ஆமா, நல்லா தூங்குறேன். டே டைம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். இப்ப எனக்கு அந்த கிளாண்ட் நல்லா ஒர்க் ஆகுது. உணவு முறை கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி கரெக்டா குடிச்சிட்டு இருக்கேன். என் லைஃப் பெட்டர் ஆயிடுச்சு. டயர்ட்னஸ்லாம் இருந்துச்சு இல்ல, இப்போ டே டைம்ல நிறைய டயர்டா இருந்தா தூங்குறீங்க. டயர்ட்னஸ்லாம் இல்ல, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதுக்குமே எழுதிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. இது எழுதி முடிச்சுட்டு டேப்பிங் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? சொல்லுங்க சார். ஒரு பாடம் சொல்லணும், டேப் பண்ணினே வரணுமா இல்ல பாயிண்ட் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேப் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம் சார், நாம ஸ்கிரிப்ட் எழுதிடுறோம். ஸ்கிரிப்ட் எழுதிடுறோம். அந்த டேப் பண்ணும்போது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொல்லணும், அதுதான் இப்ப ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கிறோம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்புறம் ஒரு டேப்பிங்க்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஆமா, கரெக்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கராத்தே சாப்பிங் பாயிண்ட்ல வந்து சாப் பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஐப்ரோ பாயிண்ட் இபி எஸ்சி யூஇ இதுல ஒன்னொன்னுலயும் நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கான முயற்சிகள், அடுத்து சால்வ் ஆயிடுச்சு, நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கேன். என்னங்க சார்? அப்ப 27 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ஒவ்வொரு தடவையும் 9 9 9 3 into 9 கரெக்ட். 27 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கு. கரெக்ட். ஒரு ஃபுல் இஎஃப்டி தெரப்பி அப்படிங்கிறது வந்து இந்த 9x3. சரிங்களா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்ப ஒரு டேப்பிங் பாயிண்ட்லயும் ஒரு அப்படியே நம்ம ஒரு 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ண வேண்டாம். நம்ம 10 டைம்ஸ் 1 2 3 4 கவுண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம மறந்துடுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே அப்படியே டேப் பண்றோம். சரி, இப்ப இங்க போதுன்னு தோணிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன, கராத்தே சாப் பாயிண்ட்ல கொடுக்குறோம், போதுன்னு தோணிடுச்சு. அப்புறம் ஐப்ரோ பாயிண்ட்ல கொடுக்குறோம், 2 கையிலுமே கொடுக்குறோம். கராத்தே சாப்பிங் பாயிண்ட் ஒரு கையில தான் கொடுக்க முடியும், ஏன்னா சைட்ல இருக்கு, நமக்கு ஒரு கையில கொடுக்குறோம். அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு கையில லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் கூட, அப்புறம் ரைட்ல கொடுக்குறோம். அப்புறம் இப்ப ஐப்ரோ பாயிண்ட்ல கொடுக்குறோம். அடுத்து அண்டர் ஐல கொடுக்குறோம், சைடு ஐல கொடுக்குறோம், அப்புறம் அண்டர் ஐ, அப்புறம் நோஸ், அண்டர் நோஸ், அப்புறம் சின் பாயிண்ட். இப்போ ஒரு அப்படியே டேப் பண்றீங்க. ஓகே, இந்த இடம் டேப் பண்ணது போதும்னு தோணுச்சு. அடுத்த டேப்
அடுத்த லொகேஷன் சார் அப்ப எல்லாமே கையில எழுதி வச்சிருக்கணுமா? முதல்ல இந்த நோட்ல எழுதிட்டு 999 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே டைப் பண்ணுமா? ஆமாங்க சார், அது பெட்டரா இருக்கும். இப்போ ஒரு தெரப்பி அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு செல்ஃபா எடுத்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, தெரப்பின்னு எடுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்பிங் பாயிண்ட்ல டேப் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டு டேப் பண்ணும்போது பெனிஃபிட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் சார். கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கிளாண்ட் நம்ம அந்த பாயிண்டா பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் நம்ம டெரைவ் பண்றது தான் சார் கொஞ்சம் இதுவா இருக்கும். கரெக்ட். புரியுதுங்களா அப்ப? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க சார். ராஜேஷ் சார் கேள்வி கேட்க வரீங்க? இல்லங்க சார், நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் அந்த அளவுக்கு டெரைவ் பண்ண முடியாது சார், அதனால சொல்றேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார், நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரி. ஒரு 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 கிட்டத்தட்ட 40-50 விஷயத்துக்கான ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 50 வரைக்கும் இருக்கா சார்? நிறைய இருக்கு சார். இப்ப தலைவலிக்குன்னு இப்ப நம்ம அதாவது எல்லாத்துக்குமே பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கும் சரி, பினான்சியலுக்கும் சரி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கும் சரி, பிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி, மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, அதாவது நிறைய ப்ராப்ளம். இப்ப நம்ம தான் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் இதுதான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ப்ராப்ளம். நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும்ல சார், கரெக்டா இதுதான் ப்ராப்ளம்ன்றத சொல்லிடணும். ஆமா. இப்ப ஏற்கனவே இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், முதுகு வலிக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலா முதுகுல எந்த இடம் வலிக்குது? நடு முதுகு வலிக்குது. ஏன்னா எங்க நமக்கு போக்கஸ் போகுதோ, பர்டிகுலரா இந்த இடத்துல இதுதான் ப்ராப்ளம் போக்கஸ் போகுதோ, அங்க எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸை நம்ம டேப் பண்ண சைக்கலாஜிக்கலா நம்ம அந்த விஷயங்கள் சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆமா நான் இது சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியாயிடுச்சுன்னு சொல்ல அந்த ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாகும். ஏன்னா எனர்ஜி அங்க அதிகமாக போகும். கான்சென்ட்ரேஷன் போகும்போது நம்மளுக்கு சீக்கிரமா கியூர் ஆகும். எப்படியும் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம், எப்படியும் நம்ம டேப் பண்ண போறோம். இதை போக்கஸ் பண்ணி செய்யும் போது சும்மா அசால்ட்டா அங்க வீடியோ பார்த்துட்டு, டிவி பார்த்துக்கிட்டே, படம் பார்த்துக்கிட்டே, இல்ல மொபைல் நோண்டிக்கிட்டே, இதை பண்ணிக்கிட்டே, அப்படியே பார்த்துக்கிட்டே, அப்படியே யூடியூப் பார்த்துக்கிட்டே எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், போக்கஸ் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. நமக்குள்ள நம்ம போக்கஸ் பண்ணல. அப்ப நமக்குள்ள நம்ம போக்கஸ் பண்ணாதான் நம்ம சரியாக ஆரம்பிப்போம். சரிங்களா? பாயிண்ட் சொல்லிட்டு 999 3 வாட்டி பண்ணிட்டோம் சார் டாப்பிங். ஒன் டேக்கு ஒன் டைம் தான் பண்ணுமா சார்? அப்படி இல்ல சார், இப்ப நீங்க பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை எங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து அதுக்கான இன்டென்சிட்டி சொல்றோம். 0 to 10 இன்டென்சிட்டி சொல்றோம். ரொம்ப பெயினா இருக்கு, சுமாரா இருக்கு, பரவாயில்ல, அது மாதிரி 0 to 10 இன்டென்சிட்டி சொல்றோம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அடுத்தது மெரிடியன் பாயிண்ட்ஸை டேப் பண்றோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு தான் நம்ம டேப் பண்ண ஆரம்பிக்கிறோம். 4வது பாயிண்ட். இப்ப 5வது என்ன பண்றோம்னா ரீசெக் யுவர் இன்டென்சிட்டி. நம்மளே பெயின் சரியா இருக்கா, கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த இன்டென்சிட்டி. ஆமா, நீங்களே ஃபீல் பண்றீங்க. இப்ப கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 8%, 8 அதாவது ரேட்டிங்ல 8 ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கு, வலி இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் டேப்பிங் எல்லாம் முடிச்ச பிறகு 27 டைம்ஸ் அந்த டேப்பிங் முடிச்ச பிறகு வலி இப்ப 5ல இருக்குங்க. 8ல இருந்துச்சு, இப்ப 5ல இருக்கு. ஐ ஃபீல் லிட்டில் பெட்டர், 5ல இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் என்ன பண்றோம்னா 5ல இருக்கிறத மறுபடியும் நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம மறுபடியும் டேப் பண்றோம். உடனே பண்ணலாம். ரிப்பீட் எப்படின்னா ரிப்பீட் அன்டில் ரிலீஃப் இஸ் ஃபெல்ட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு,
இப்ப ரிப்பீட் பண்றீங்க. ரிப்பீட் பண்ணிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் என்ன பண்றீங்க, மறுபடியும் ரேட் பண்றீங்க, அந்த இன்டென்சிட்டியை ரேட் பண்றீங்க. இப்ப 8ல இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 5ல இருந்துச்சு, இப்ப 3ல இருக்கு. நல்ல ரிலீஃபா இருக்குப்பா. சரி போதுமா? ஓகே, இப்போதைக்கு இது நல்ல பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு மேனேஜபிளா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இத முடிச்ச பிறகு இப்ப 3 தடவை 2 தடவை பண்றோம்னு வச்சுக்கோங்க. முடிச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கண்ண மூடி உட்காந்து மூச்சு காத்த மட்டும் கவனிக்கணும். இன்ஹேல் எக்ஸேல கவனிக்கணும். நமக்கு வரக்கூடிய இன்ஹேல் மூச்சு காத்து, எக்ஸேல் மூச்சு காத்து, அதை மட்டும் கவனிக்கணும். சரிங்களா? கவனிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். நம்ம ஸ்டேட்மெண்ட் பிராக்டிஸ் பண்ண அப்புறம் நமக்கு அப்படியே ஸ்டேட்மெண்ட் தானா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஒரு டவுட். சொல்லுங்க சார். இப்ப இந்த இஷ்யூ வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு டைம்ல தான் பண்ண முடியும். இப்ப 2-3 ப்ராப்ளத்தை அட் டைம்ல பண்ண முடியுமா? எல்லா பாயிண்ட்ஸும் டைப்பிங் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ இப்போ இந்த தூக்கம் வராத இருக்கிறது இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கு. சரி, அது ஒரு இஷ்யூ. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து இப்போ வந்து வேற மென்டல் ஒரிஸ் இருக்கு. சரி, அதுக்கு தனியா பண்ணணும் சார். அது தனியா அதே மாதிரி 9 into 3 டைம்ஸ் அதே மாதிரி தனியா பண்ணணும். ஆமாம். இப்ப உங்களுக்கு கிளாண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நைட் சரியா தூக்கம் வர மாட்டோம், யூரின் அடிக்கடி போயிட்டு வரீங்க, அதனால உங்களுக்கு டேல ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. ஐ மீன் டே டைம்ல நீங்க தூங்க வேண்டியது டயர்டா இருக்கு. டே டைம்ல தூங்கினாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸ்ல வருது. இப்ப மென்டலி டிஸ்டர்ப்னால உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அது ஒரே சீக்வன்ஸ்ல வந்துடும். இப்ப அது தனி ப்ராப்ளம். நான் ப்ரெஷரா ஃபீல் பண்ண, நான் டென்ஷனா இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மைண்டே அப்செட்டா இருக்குது, அது வேற. அது மாதிரி தனியா பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க டேப் பண்ணும் போதே அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ், அந்த சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா ஆக மேபி அந்த மென்டல் கூடிய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டென்ஷன், அது ஸ்ட்ரெஸ் எதுவும் சொல்றீங்க பாத்தீங்களா, மைண்ட்ல வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி சார், இப்போ இது இந்த இதுக்கு வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் EFT and 7 chakras ஆக்டிவேஷன் சார்? அதுக்கு இது சேமா? ஓகே, இது வந்து ஃபுல்லா மெரிடியன் சம்பந்தப்பட்டது சார். EFT ஃபுல்லா மெரிடியன் சம்பந்தப்பட்டது. நம்ம டேப் பண்றோம், இதற்காக ஸ்டேட்மெண்ட் எழுதி டேப் பண்றோம். அந்த வந்து மெரிடியன் நம்ம டச் பண்ண டேப் பண்ண மெரிடியன் வந்து சக்தி ஓட்ட பாதை. இந்த சக்தி ஓட்ட பாதை, இந்த சக்தி என்ன எங்க ஃப்ளோ ஆகுதுன்னா எங்க பிளாக்கா இருக்கோ அதை போய் சரி பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் மூளைக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எங்கெங்க இருக்கோ அந்த பிளாக்லாம் ரிமூவ் பண்ணும். எனர்ஜி லெவல்ல தான் ஒர்க் ஆகுது. இது எனர்ஜிலையும் லாக் வந்து ரிலீஸ் ஆகும், பிளாக் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது சக்கராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சூட்சமத்துல இருக்கக்கூடியது. ஒரு சக்கரம் ஒரு கிளாண்டு கூட ஒரு பார்ட் ஆஃப் த பாடி கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சக்கரங்கள்ங்கிறது, ஆமா, இங்க சக்கரங்கள்ங்கிறது எனர்ஜி ரிசீவ் பண்ணி, இப்ப மூச்சு காத்து மாதிரி நினைச்சுக்கோங்களேன், மூக்கு வழியா சுவாசம் உள்ள போகுது, பிராண சக்தி உள்ளுக்குள்ள போகுது, தேவையில்லாத காத்து உடம்புல இருந்து கழிவு காத்து வெளில வருது. அதே மாதிரி ஒரு சக்கரங்களுமே இயக்கம் எப்படி இருக்குன்னா பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறது, நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத சக்தியை வெளியேற்றிருக்கிறது. அதை நீங்க நினைச்சாலும் நினைக்கலாம், அது பாட்டு தானா நடந்துட்டு தான் இருக்குது. சோ அது ஒரு வழியா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு.
ஓகே தேங்க்யூ. சரிங்க சார். சார் வேற எதுவும் கேள்வி கேட்டீங்களே சார்? அவ்வளோதான். ராஜேஷ் சார் எதுவும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார். அப்போ இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு மூலியமா போகுது. அப்போ மெரிடியன் பாயிண்ட்ஸ். மெரிடியன்ங்கிறது நரம்பு கிடையாது சார். இது வந்து அக்குபஞ்சர்ல வரக்கூடிய சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம் சார். ஆக்சுவலா அக்குபஞ்சரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடியது. அதாவது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம தூண்டணும்னா அந்த டிசீஸ் வந்து கரெக்டா சரியாகும். கரெக்ட். இது வந்து உடம்பு டிசீஸ் மட்டும் இல்ல, அந்த எனர்ஜி ஃப்ளோ பிளாக்கேஜ்னாலதான் நமக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கட்டும், வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கட்டும், பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எனர்ஜி பிளாக் தான் காரணம். அப்ப அந்த எனர்ஜி பிளாக் சரி பண்ணாதான் எல்லாமே சரியாகும். நீங்க உடம்புல இப்போ ஒரு வலி இருக்கு, கையில வலி இருக்குன்னா கூட அங்க எனர்ஜி ஏதோ பிளாக் ஆயிருக்கு. இந்த சக்தி ஓட்ட பாதை இப்ப பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நீங்க ரொம்ப நேரம் சமணம் போட்டு கீழே உட்காந்துருக்கீங்க, சரிங்களா? ஏதிருச்சுன்னு நமக்கு வந்து கால் சூவேறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சூவேறிடுச்சு, மரத்து போச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் இருக்கு பாருங்க, சர்க்குலேஷன் கொஞ்சம் தடைபட்டு இருக்கு. தடைபட்டு. ஆமா, இது வந்து பிசிக்கலா இருக்கிறது. ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டதுனால நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து சக்தி ஓட்ட பாதை, எனர்ஜி ஃப்ளோ. அக்குபஞ்சர்ல வரக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ, சக்தி ஓட்ட பாதை. இந்த சக்தி ஓட்ட பாதையில தடை இருக்கும் போது எங்கானாலும் ப்ராப்ளம் வரும். வாழ்க்கையில ப்ராப்ளமா இருக்கலாம், மனசுல ப்ராப்ளமா இருக்கலாம், உடம்புல ப்ராப்ளமா இருக்கலாம், பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரலாம், பிசினஸ் வேலையில. நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது எதனால எங்க இருந்து ப்ராப்ளம் வந்துச்சு, நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதையில வரக்கூடிய பிளாக் நம்ம வெளியிலயும் நம்மளுக்கு பாதிக்குது எல்லா விஷயத்தையும். ஆமா, கரெக்ட். இப்ப சிம்பிள் சார், வலின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஷோல்டர்ல ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வலிங்கிறத உங்களால வந்து ஃபீல் தான் பண்ண முடியும், எடுத்து காமிக்க முடியுமா? இதோ பாருங்க எனக்கு கூட வலிக்குது, எடுத்து காமிக்க முடியுமா? சொல்ல முடியாது, காமிக்க முடியாது. ஃபீல் எனக்கு உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு தான் தெரியும். ஷோல்டர் பார்க்க நல்லா தாங்க இருக்கு, கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. உங்களுக்கு வலி நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னா, யோ எனக்கு தான் தெரியும் எவ்வளவு வலிக்குதுன்னு, அப்படித்தானே நமக்கு இருக்கும். சரி, இப்ப இந்த வலி அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க வெளியில காமிக்க முடியாது, ஆனா ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே வழியில உட்கார்ந்து இருக்கும் போது உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு காமெடியா ஜோக் அடிச்சா, வேற ஏதாவது பண்ணீங்கன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க நீங்க? நானே வழியில உட்கார்ந்து இருக்கேன், நீ என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு சத்தம் போட்டுருவோம். சரி, இப்ப வலிங்கிறது ஒரு வித எனர்ஜி. அந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கும்போது, நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுப்போமே, வலிங்கிறது அந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கும்போது வெளியில எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? கோவமா ரியாக்ட் பண்றோம். இப்ப அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கோவக்காரன். ஏன் கோவப்பட்டோம்? வலினால. வலி மத்தவங்களுக்கு தெரியாது. இப்ப 4 தடவை அந்த மாதிரி கோவப்பட்டோம்னா நம்மள முத்திர குத்துருவாங்க, கோவக்காரன் முத்திர குத்துருவாங்க. சோ இப்படிதான் வெளியில ரியாக்ட் ஆகுது. இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சு நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஆனா தெரியாம எவ்வளவு தூரம் ரியாக்ட் ஆகுது? எக்கச்சக்கமான ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பினான்சியல் பிளாக். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அமௌண்ட் வரமாட்டேங்குது, இல்ல உங்களுக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு பணம் வருமானம் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் ஏதோ ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி நம்மகிட்டே கூட இருந்திருக்கலாம். அது எப்படிங்க நம்ம கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும்? இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் மேல கோவப்பட்டீங்க, அவரை நினைச்சு வெறுப்புலயே இருக்கீங்க, அந்த பர்சன் நினைச்சு வெறுப்புல இருக்கீங்க. அந்த எனர்ஜி இன்னைக்கு உங்க பினான்சியல் பிளாக் கூட, அதாவது பினான்சியல் கூட பிளாக் பண்ணலாம், பினான்சியல் ஃப்ளோ கூட பிளாக் பண்ணலாம்.
நமக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க சார். அதாவது வந்து 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ கூட இப்போதைக்கு வந்து பிளாக் ஆகுமா சார்? நம்மளுக்கு பிளாக் ஆகலாம், பிளாக் ஆகும். நமக்கு தெரியாது, ஏன் இப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இதுல நார்மலா இப்ப இஎஃப்டி தெரப்பில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கேரக்டரை கூட நம்ம மாத்திக்கலாம். நமக்கே தெரியாம நம்ம வந்து மத்தவங்களை குறை சொல்றவங்களா இருக்கலாம். நமக்கே தெரியாம நம்மள வந்து நம்மளே நமக்கெல்லாம் அவ்வளவு முடியாதுப்பா அப்படின்னு நம்மளே வந்து லிமிடெட் பிலீஃப் வச்சிருக்கலாம். நம்மளை பத்தி தான், வேற யாரும் இல்ல. என்னால இவ்வளவுதாங்க முடியும் அப்படின்னு லிமிடெட் பிலீஃப் வச்சிருக்கலாம். நம்ம வேலையை விட்டுட்டு மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்த்து அது நமக்கே தெரியாம கேரக்டர் ஆயிடும். நிறைய முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. யாரை பத்தி பேசுவாங்க கேட்டா வேற ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பழமொழின்னு கூட சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு குரூப்ல ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். 5 பேர் வந்து அந்த குரூப்ல இல்லாதவங்களை பத்தி ஒரு குறை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம போன பிறகு நம்மளை பத்தி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல வந்து வீட்டு வாசல்ல வந்து பெண்கள்லாம் உட்காந்துட்டு அப்படியே மத்தவங்களை பத்தி குறை பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது மத்தவங்களை பத்தி குறை பேசுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாம செய்வாங்க. நான் என்ன சொன்னேன், கரெக்டா தான் சொன்னேன். சோ அவங்களுக்கே தெரியாது அது. அந்த மாதிரி நமக்குள்ளே இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆபீஸ்ல வந்து 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஆண்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரிக்கெட் பத்தி பேசுவாங்க, அரசியல் பத்தி பேசுவாங்க, ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்கள் பத்தி பேசுவாங்க. இதுல யாராவது நல்ல விஷயத்த பத்தி பேசுவாங்க கேட்டா குறையாதான் பேசிட்டு இருப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா யாராவது? ஆமாங்க சார், 4 பேர் சேர்ந்தா எதனா ஒரு இஷ்யூ பத்தி பேசுவாங்க. ஒரு இஷ்யூ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப இந்த இஷ்யூ 4 பேர் பேசுறதுனால அந்த இஷ்யூ சால்வ் ஆயிட போதா? இல்லைங்க சார். இப்ப ஒரு 4 பேர் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அந்த 4 பேரும் உட்காந்து என்னத்த மேனேஜ்மெண்ட், நான் இவ்வளவுதான் ட்ரை பண்ணி என்னதான் பண்ணல, எனக்கு சரியான சம்பளம் தர மாட்டேங்குது, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேனேஜரா இருந்தாலு ஹெட் பாஸ் அந்தாலு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. சரி, இத கொஞ்சம் இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்களேன். நீங்க 2 வருஷமா 3 வருஷமா ஒரு 5 வருஷமா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சுதான் நீங்க வந்து உங்க பசங்களை படிக்க வைக்கிறீங்க. அந்த அமௌண்ட் வச்சுதான் நீங்க வந்து உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க. அந்த அமௌண்ட் வச்சு நீங்க ஒரு புதுசா கார் வாங்கியிருக்கீங்க. அந்த அமௌண்ட் வச்சுதான் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. அந்த அமௌண்ட் வச்சுதான் நீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா ட்ரெஸ் வாங்குறீங்க. 4 வருஷமா 5 வருஷமா இல்ல 2 வருஷம், எவ்வளவோ 5 வருஷம் வச்சுப்போமே, 5 வருஷமா உங்களுக்கு லைஃப் ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கான வருமானம் அந்த ஆபீஸ்ல இருந்து வருது. இப்ப நமக்கு 5 வருஷமா அந்த ஆபீஸ் நம்ம லைஃப பாத்துக்கிறது வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த ஆபீஸ நம்ம புகழ்ந்து சொல்லணுமா குறை சொல்லணுமா? புகழ்ந்து சொல்லணும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து எல்லாருமே வந்து நியாயமாலாம் எல்லாருமே அப்படியே 100% நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்மளோட பர்சனல் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். கால் வீட்டுல இருந்து கால் எடுத்து பேசுவோம். இதுக்கெல்லாம் ஆபீஸ்ல அலோவ் பண்றாங்க. ஓகே, நீ ரொம்ப நேரம் கால் பண்ணா ப்ராப்ளம், பேசாதான். எப்பப்ப கால் பண்றாங்க பேசுறாங்க, இதெல்லாம் ஓகே. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டக்குனு லீவ் தராங்கல்ல, அப்படியே கிளம்புற ஏதோ ஒன்று தர்றாங்க. இப்ப நம்ம இந்த குறைகள் திரும்ப 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 பேச 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 அதுவே நம்ம கேரக்டரா மாறிடுது. சிலர்கிட்ட கேட்ட என்ன திரும்ப சொல்றாங்க, அது NLP தெரப்பி எடுக்கும்போது சிலர்கிட்ட கேட்டா சொல்றாங்க, நான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன், எனக்கு லீவ் தர மாட்டேன்றால என் மேனேஜரு. ஏங்க நீங்க இவ்வளவு நாளா ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்க, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரே ஒரு நாள் உங்களுக்கு லீவ் தராதனால உங்க மேனேஜர் போய் டேமேஜ் பண்ணிட்டு உங்க ஆபீஸை போய் டேமேஜ் பண்ண. அதான் நான் சொன்னேன், நான் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கே தெரிய மாட்டாங்க அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு. ஏன்னா அவங்க கேரக்டரா மாறிடுச்சு, அவங்க அதுக்குள்ளதான் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட EFT தெரப்பி பண்ணும்போது நம்மளை விட்டு சரியாகி விடும்.
நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட கேரக்டர்ல நம்ம குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் இஎஃப்டில சரியாகும். அப்ப நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் கூட எஸ், நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் சரியாகும். போயிடும்ல சார் கம்ப்ளீட்டா? எல்லா பர்சனுமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. சரிங்க சார். எல்லாருமே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெஃபினெட்லி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண போறோம். ஆனா அதை உணர்ந்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளோட வேலை. கரெக்ட்பா? இது வந்து ஆமா தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஓகே நான் இது சரி பண்ணிக்கிறேன், அதை உணர்ந்து சரி பண்ணிக்க வேண்டியதான் வேலை. சரிங்க சார். ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட பாஸ் ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு மிஸ்டேக் ஒரு தடவை பண்ணலாம், அதே மிஸ்டேக் திரும்ப பண்ண தப்பு அப்படிமாரு. ஏன்னா அதுக்குள்ள உணர்ந்து விட வேண்டும். எஸ், இது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி, நான் உணர்ந்து விட்டு நான் சரி பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் புதுசா தப்பு பண்ணு அவர்கிட்ட சொல்லுவாரு, நீ புதுசா தப்பு பண்ணு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதே தப்பு ரிப்பீட் பண்ணாத. அப்ப இந்த இஎஃப்டி தெரப்பி நம்ம டெய்லியுமேங்க, இப்ப என்னால தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம இஎஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். கைவலி, கால் வலி, பண வரவு, பிசினஸ்க்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இஎஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம டெய்லி இஎஃப்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது, எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, எல்லாருக்குமே மனசு திருப்தியா நிம்மதியா பா நல்லா இருக்குப்பா வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு தேவைப்படுகிறது. இதெல்லாம் யாருக்காவது தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எல்லாமே தேவைப்படுகிறது. அப்ப நமக்கு என்னெல்லாம் டே டு டே லைஃப்ல டெய்லியுமே நமக்கு நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா செலிப்ரேஷனா வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அத ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதிருங்க. இதுக்கு 3 தடவை பண்ணணும் அவசியம் கிடையாது, 1 டைம் பண்ணாலே போதும். ஏன்னா ப்ராப்ளம் இருந்தா ஸ்பெசிபிக்கா ப்ராப்ளத்தை சொல்றோம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் அடுத்தது எழுதுறோம். இப்ப சால்வ் ஆயிடுச்சுன்னு அடுத்தது 9 தடவை எழுதுறோம். இப்ப நமக்கு ப்ராப்ளம் இல்ல, என் லைஃப் நல்லா இருக்குது, நல்லா இருக்கணும், இன்னும் பெட்டர் ஆகணும். எல்லாருமே ஆல்வேஸ் we have enough space to grow ourselves. நாலேஜ் லெவல்லையும் சரி, விஸ்டம் லெவல்லையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, உறவுகளையும் சரி, அன்புலையும் சரி, எல்லாமே we have enough space to grow ourselves. கேக்குதுங்களா? ஒன்னொன்னுக்கும் ஒரு 27 டைம்ஸ் பண்ணணும்ல சார்? நாலேஜ்னா 27. ஆமா, அது வந்து ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுக்கு அது. இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம நல்லா இருக்கிறதுக்கு டெய்லியுமே 1 டைம் பண்ணா கூட போதும். 1 டைம் பண்ணாலே போதும். இந்த விஷயத்துல சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு 9 டைம்ஸ் பண்ணோம். ஆமா, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் இப்ப எல்லாரும் சேர்ந்து. சொல்லுங்க சார், எழுதிடலாம் சார். ஓகே, இப்ப கரண்ட் சாப் பாயிண்ட் இருக்கு பாருங்க, கேசி. இங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இங்க என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா, என் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி நீங்களே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நல்ல 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 வார்த்தைகள் சொல்லுங்க நீங்களே. ஏன்னா ஒருத்தரோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நமக்கே ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு நடா டல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு நடா அப்படின்னு இருக்குது, ஒரு நாளைக்கு செம்மையா இருக்குப்பா, ஒரு நாள் பசிக்குது, ஒரு நாள் கல்லைச்சா பசிக்க மாட்டேங்குது, என்னென்னமோ ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சிறப்பாக இருக்குன்னு எழுதிக்கோங்க சும்மா. என்னோட வாழ்க்கை இன்று சிறப்பாக இருக்கிறது. சோ இப்ப நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம டேப் பண்றோம். எங்க கேசியில காரேஜ் சாப் பாயிண்ட்ல. சரி, இஎஃப்டில வந்து இதுவரையில எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல தான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் இஎஃப்டி பொறுத்தவரை இங்கிலீஷ்ல தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்து தமிழ் எழுதுறோம், ஏன்னா நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ், நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் தமிழ். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் தமிழ் எழுதுறோம். அடுத்தது இபி. இபினா எலக்ட்ரிசிட்டி போர்டு கிடையாதுங்க, ஐப்ரோ பாயிண்ட். ஐப்ரோ பாயிண்ட்ல என்ன சொன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியமானது தானே.
நம்ம பணம் சம்பாதிக்கணும்னாலும் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். சம்பாதிச்ச பணத்தை ப்ராப்பரா நம்ம சேவ் பண்ணணும், பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அந்த பணத்தை கரெக்டா ப்ராப்பரா செலவு பண்ணி என்ஜாய் பண்ணணும்னாலும் நமக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எங்க இபில 2 கையும் வச்சு டேப் பண்றோம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆரோக்கியத்தை நம்ம ஃபீல் பண்றோம். நல்ல ஒரு பிளெக்சிபிள் உடம்பு, ஸ்லிம்மா ட்ரிம்மா, நல்ல ஒரு அழகா பெர்ஃபெக்ட் ஃபிட்டோட, அதான் ஆரோக்கியம். உட்கார்ந்து இருக்கிறோம், ஏந்திரிக்கணும் டக்குன்னு ஏந்திரிக்கிறோம். நின்றுட்டு இருக்கிறவங்க கீழே சமணம் போட்டு உட்காந்து டக்குன்னு உட்காடுறோம். உட்கார்ந்து இருக்கிறவங்க கை கீழே போனா அப்படியே டக்குன்னு ஏந்திரிக்கிறோம். இதெல்லாம் ஆரோக்கியம். அப்பப்ப ஏதாவது வலி வந்துட்டு போகும், ஏதோ ஒண்ணு அது பாட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போறதான் போகட்டும். ஆனா எப்பயுமே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். தொந்தரவுங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடாது. சரி, அப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எங்க ஐப்ரோ பாயிண்ட்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? சொல்ல ஓகே. சரி, அடுத்தது இப்ப எஸ்சி சைட் ஆஃப் ஐப்ரோ, சைட் ஆஃப் ஐ, கண்ணின் அருகில். இப்ப என்ன எழுதலாம் சொல்லுங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றதுதான். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எழுதிக்கோங்க சார். அடுத்தது அண்டர் ஐ, யூஇ, கண்ணுக்கு கீழே. அடுத்தது நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. செல்வ செழிப்பாய் இருக்கிறேன். செல்வ செழிப்போடு இருக்குன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டே இருங்க, வந்துடுறேன் நான் இப்ப. ஒரே நிமிஷங்க. ஆமா, ரெக்கார்டிங் மீட் போட்டேன். இது மீட் போட்டிருக்கேன். உன்னோட கதை முடுங்க. நீ இருக்கிற போட்டோ சேர்த்து அனுப்புறியா? அப்போ ஓகே, அனுப்பிட்டு போட்டோ அனுப்பி. அது அனுப்பாத, மத்தவங்க போட்டோ அனுப்பி விட்டேன். உங்ககிட்ட உன்னோட எடுத்த போட்டோ அனுப்பி விட்டேன். புரியல. அனுப்பிச்சுட்டு உன் மொபைல் டெலிட் பண்ணிட போறியா? கரெக்ட் தான், டெலிட் பண்ணிட்டேன். சரி, வாங்கலாம். சரி, ஓகே. இருடி. ஓகே சார், மியூட் போட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். சரி, பரவாயில்ல. இப்ப யூஇ எழுதியிருக்கோமா? அண்டர் ஐல என்ன எழுதியிருக்கோம்? யூஇல ஓகே, செல்வ செழிப்போடு இருக்கிறேன். அடுத்தது யூஎன் வாங்க. அண்டர் நோஸ். சொல்லுங்க சார். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். சூப்பர் சார், நான் உற்சாகமாக இருக்கின்றேன். அண்டர் நோஸ், நான் உற்சாகமாக இருக்கின்றேன்.
சரி, அடுத்தது சிபி சின் பாயிண்ட். சொல்லுங்க, சின் பாயிண்ட் இத சொல்லுங்க. நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். ஓகே. அடுத்தது எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஏன்னா எனக்கு வந்து இங்க ஸ்கிரீன்ல வந்து லாஸ்ட் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன் ட்ரைங் டு ரீகனெக்ட் வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சிபி முடிச்சிட்டோமா? எழுதிட்டோமா? எஸ். இப்ப சிபி காலர் போன் பாயிண்ட். சொல்லுங்க, காலர் போன் பாயிண்ட்ல என்ன எழுதலாம்? அனைவரிடமும் சுமூகமாக பழகுகிறேன். அனைவருடன் சுமூகமாக பழகுகிறேன், அனைவருடன் அன்பாக பழகுகிறேன். அடுத்தது யூஏ அண்டர் ஆர்ம். அனைத்து விஷயங்களையும் உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். உற்சாகம் சொல்லிட்டோம் சார் ஏற்கனவே. ஆனா உற்சாகத்தோடு இருக்கிறேன் சொல்லிட்டோம். வேற ஏதாவது இன்னும் இதுவும் சொல்லாத பாயிண்டா? பொருளாதாரம் சொல்லிட்டோம், மனசுக்கு சொல்லிட்டோம், உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லிட்டோம். அப்புறம் வேற என்ன தேவைப்படுகிறது நமக்கு? இப்ப நம்ம எல்லாருடைய அன்பா இருக்கிறோம். என்னால் முடிந்த மட்டும் உதவி செய்கிறேன். சரி, அப்புறம் இன்னும் நான் சிறப்பாக இருக்கின்றேன். சிறப்பாக இருக்கின்றேன். இன்னும் இப்ப இதெல்லாம் ஓகே, நம்ம நல்லா இருக்கிறது எல்லாம் ஓகே. இப்ப நம்ம டெய்லி ஒரு விஷயம் கத்துக்கிறோம் லைஃப்ல. இப்ப ஒருத்தரை மீட் பண்றோம், அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறோம். ஒரு சுச்சுவேஷன் கிட்ட அங்க ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிறோம். ஒரு புக் எடுத்து படிக்கிறோம், கத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், புதுசா கத்துக்கிறோம். சம்திங் யூ ஆர் லேர்னிங் நியூ. இப்ப அண்டர்ஆர்ம்ல இது சொல்லலாமா? தினமும் நான் புதியதாக நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். வேற ஏதாவது இன்னும் பெட்டரா அந்த மாதிரி கேக்குறேன். நான் நன்றி உணர்வாக இருக்கிறேன். அப்புறம் இன்னும் பெட்டரா இப்ப கத்துக்கிறதுக்கு வரும். என் லைஃப் இஸ் ஆல்வேஸ் லேர்னிங்ல தான் இருக்கு. நான் கத்துக்கிட்டு முடிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ப்ளீஸ். இப்படி காமனா சொல்லலாமா? நான் புதியதாக என்று ஒரு விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் பெட்டரா அதுக்கும் மேல சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுன்னா ஓகே. சொல்லுங்க சார். நான் இன்று ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொண்டேன். நான் இப்ப காலையில ஆரம்பிக்கும் போது EFT தெரப்பி காலையில பண்றோம். அப்ப நான் இன்று புதிய விஷயம் கற்றுக்கொள்கிறேன். இப்ப காலையில மேஞ்சோன பண்றோம்ல தெரப்பி, EFT பண்றோம், டேப்பிங் பண்றோம்.
ஆனால் இன்று நான் புதியதாக கற்றுக்கொள்கிறேன். இது அண்டர் ஆர்ம்ஸ். அடுத்தது டாப் ஆஃப் ஹெட். இன்று நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும், இன்று நாள் முழுவதும் எனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்க கராத்தே சாப் பாயிண்ட் ஆரம்பிச்சோமே அதே மாதிரி இங்க மட்டும் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றோம். சொல்லுங்க சார் ராஜேஷ் சார். ஓகே. இன்றைய நாள் இன்றைய நாள் முழுவதும் சொன்னீங்களே சார். ஓகே, சொன்னது திரும்ப சொல்றீங்களா? இன்று நாள் முழுவதும் நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணதை கம்ப்ளீட் பண்றோம் சார். எஸ், ஸ்டார்ட் பண்ண அப்படியே திரும்ப வந்து சைக்கிள்ல கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? இப்ப நம்ம இந்த எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? இதை நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது, இல்ல ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு எப்படி இருக்குது நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்பவே எல்லாருமே. வாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ல தெரியும் தானே? கேசி எங்க இருக்கு, இபி எங்க இருக்குன்னு தெரியும் தானே? எஸ், அனைவருக்கும் இதுல இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மியூட் போட்டுக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் டேப்பிங் நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். அப்படியே டேப் பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த பாயிண்ட் சொல்லி போதும்னு ஒரு ஃபீல் வரும்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு மாறுங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம மாறிட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு 9 பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அமைதியா கண்ண மூடி உட்காந்து டீப் இன்ஹேல் எக்ஸேல் எடுத்து மூச்சு கத்த கவனிச்சு ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். கம். என்னடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா? எவ்வளவு கேக்குறாங்க? ஓகே ஓகே, சொல்லிட்டு வந்தேன் இந்த மந்த் எண்டுக்குள்ள தரேன்னு சொல்லிட்டு. இந்த மந்த் எண்டுக்கு சொல்லிட்ட பிறகு மறுபடியும் கேக்குறாங்களா? அதை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதான் அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க பணம். ரெக்கார்டிங் பாஸ்போர்ட் நிஜமாவா? செக் பண்ணி அதை ரெக்கார்டிங் ஸ்க்ரீன்ல தான் வச்சிருக்கேன் நான். ஷூர் தான் ரெக்கார்டிங் ஸ்க்ரீன்ல தான் வச்சிருக்கேன்.
நான் பாத்துறேன் நான். அதான் 1 நிமிஷம் 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல இருக்கு. அத நான் ஃபுல்லா செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவ. ம். ம். சரிடா. லேப்டாப்ல இந்த இந்த லேப்டாப்ல ஸ்பீக்கர் நல்லா வால்யூம் கேட்கும் ஏற்கனவே. என்னாச்சுன்னு தெரியல, இப்ப ரொம்ப கம்மியா கேக்குது. அதான் ஸ்பீக்கர் வச்சிருக்கணும் அங்க சென்டர்ல இருக்கும்போது, இங்க பண்ணிட்டு ரொம்ப கம்மியா கேக்குது வால்யூம். 1 இயர் கூட ஆகல, சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் நான். வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு காலைல பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் இருக்கு. எங்க வெளியில இருக்கியா? எக்கோ கேக்குது எனக்கு. ஓகே 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 ஓகே. ம். அதை அட்டன் பண்ணேன். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தருவோம். விழுப்புரம் காலேஜ் வந்தேன். ம். 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 அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ம். அதே மாதிரி ட்ரிப்ல குரூப்ல அந்த போட முடியுமான்னு பாரு, யோசிச்சு சொல்லு செய்யணும். என்னன்னா, நீ இருக்கிற போட்டோஸ்லாம் மற்றவங்க போட்டோ எடுத்திருக்காங்கல்ல, ஒன்ன போட்டோ எடுத்திருக்காங்கல்ல, அதை டெலீட் பண்ண சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஓகே ஓகே. என்னடா? ம், கரெக்ட் தான். லைன்ல இப்போ டேப்பிங் முடிச்சிட்டோம்னு பார்த்து பார்த்து இன்னும் 2 மினிட்ஸ் கொடுக்கலாம். 8:30 பார்த்து. ஆமா, அதுவும் வேண்டாம். ம், சொல்லிடு. ம், சொல்லு சொல்லு. நான் இல்லாம குரூப் போட்டோ இருக்கும்ல, அதை அனுப்பி விடுமா? ம்.
ஆமா. நீ நானும் இல்லாம இருக்கிற போட்டோஸ் நீ சொல்றேன். ம். 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 ஓகே, ஓகே. அதே முத்து சார் அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முத்து சார்ட்ட சொல்லிட்டேன், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேங்க. எங்க பே பண்ணுவோம், பே பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு அனுப்ப சொல்லிடுன்னு சொல்லிட்டேன். தெரிஞ்ச பிறகு மறுபடியும் உனக்கு அனுப்புங்க, இல்ல எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி போட்டுருப்பாரு. ம். இவரு யாரு இந்த கட்டம் போட்ட சட்டை போட்டு நிக்கிறாரு? தொப்பியை இந்த பக்கம் போட்டுக்கிட்டு, கேப் போட்டுக்கிட்டு. ஓகே, ஓகே. போட்டோ கட் பண்ணி ஷேர் பண்றியா? ஓகே, ஓகே. கேட்டேன், கேட்டேன். கரெக்ட் தான், தேவையில்லாதான். ம். ஓகே. புரியுது, புரியுது. அப்புறம் அவங்களே கூட கொஞ்சம் எடுத்திருப்பீங்க. ம். 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 என் மொபைல்ல நீ இல்லாத போட்டோ இல்லவே இல்ல.
அனுப்பிட்டேன். மொத்தம் 78 போட்டோ நினைக்கிறேன். 78 சொன்னீங்க. அவ்வளோ அனுப்பிட்டேன் எனக்கு. பார்த்துட்டு அனுப்பிடுறேன். பார்த்துட்டு அனுப்பிடுறேன். சரி, கிளாஸ் பார்த்துட்டு வரலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். எஸ், இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு தெரப்பி பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? முடிச்சிட்டீங்களா? தெரப்பி முடிச்சிட்டீங்களா? மீன் EFT முடிச்சிட்டீங்களா? எஸ் சார் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது சார், ஃபீலிங் இருக்கு. சூப்பர் சார், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர். மற்றவர்கள் தைரியம் கிடைக்கும். ஒரு சொல்லுங்க தைரியம் சார். கிடைக்கும். சாரி சார், திரும்ப சொல்லுங்க சார். நமக்கு ஒரு தைரியமா ஒரு அத கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் கம்ப்ளீட். தைரியம். ஓகே, சூப்பர் சார். இப்போ மன ரீதியா ஒரு ஸ்ட்ராங் வரும்ல சார், ஆமாம் அந்த ஆமாம், மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. சூப்பர் சார். ஓகே, லோகேஸ்வர் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? சார் ஆக்சுவலா சாரி சார், எங்க தம்பி பசங்க எல்லாம் ரிலேட்டிவ் வந்து நாங்க சார் என்னடா சைலண்டா இருக்கேன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி சார், கவனிக்கல சார். நான் அது இது இன்பிட்வீன் நான் பண்ணிட்டு பார்க்கறேன். சரி, பரவாயில்ல சார், பரவாயில்ல. சரி, இப்ப எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் கடை இதை வந்து டெய்லியுமே பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது, நிம்மதி தேவைப்படுது, பொருளாதாரம் எல்லாமே தேவைப்படுது. அப்ப இதை டெய்லி செய்ய என்ன நடக்கணும் பார்த்தா, ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய நம்மளோட லைஃபை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கேரக்டர்ஸ் குணம்னு வச்சுக்கலாம், குணாதிசயங்கள் அது மாற ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாம மாற ஆரம்பிக்கும். அது சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உணவு முறை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்ல பேசுறதுல இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஹேபிட்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க ஹேபிட்? அது என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இப்படிதான் வார்த்தை கரெக்டா வரலையே. பிஹேவியரோட இன்னும் கொஞ்சம் சார். ஹேபிட், பிஹேவியர், சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். பிஹேவியர் நீங்க சொன்னது அந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, சொல்றேன் நான். பிஹேவியரா இருக்கலாம், நம்மளுடைய பழக்கம், சுபாவம். இவங்க இப்படிதான்ப்பா அப்படி நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம மத்தவங்களை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்மளை பத்தி நம்ம இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே மாற ஆரம்பிக்கும், நமக்கே தெரியாம மாறும் அது. இது மாற மாற என்ன ஆகும்னா, நம்ம லைஃப் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் டெவலப் ஆகும். இப்ப நம்ம சிலர் வச்சிருப்போம், சிலர் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, பௌர்ணமி சமயம், அமாவாசை சமயம், இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க மைண்ட் வந்து மூட் ஸ்விங் ஆகும், டென்ஷன் ஆகுவாங்க, ப்ரெஷர் அதிகமாகும். புரியுது நீங்க சொல்றது? அதுக்கு அமாவாசை பௌர்ணமிலாம் இல்லைங்க, 24/7 அப்படிதாங்க இருக்கு. அதுக்கு எதுக்கு அமாவாசை பௌர்ணமி போறீங்கன்னு கேக்குறீங்களா? புரியுது. சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும் அமாவாசை டைம்ல சிலருக்கு. ஏன்னா அவங்க வந்து பௌர்ணமி டைம்ல பிறந்திருந்தாங்கன்னா அமாவாசை டைம்ல அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். அமாவாசை டைம் அந்த அந்த பக்கத்துல பிறந்தனா பௌர்ணமிக்கு மூட் ஸ்விங் இருக்கும், ஏன்னா நிலவு சம்பந்தப்பட்டது. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இது இப்படித்தான்,
எனக்கு 10ஆம் தேதி இப்படி தலைவலிக்கும், எனக்கு 15ஆம் தேதி கால் வலிக்கும், 25ஆம் தேதி முதுகு வலிக்கும் சொல்லி ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனை இப்படிதாங்க இருக்குது, இன்னும் ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஃபிக்ஸுங்கிறது லிமிடெட் பிலீஃப், அது முதல்ல வெளில போக ஆரம்பிக்கும். நம்ம மாற ஆரம்பிப்போம், நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். இஎஃப்டி தெரப்பி நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுத்துறோம், கரெக்டா, நல்லதுதான். நம்ம மூலியமா மற்றவங்க குணமாகறாங்க, ரொம்ப நல்லது. ஆனா முதல்ல யாருக்கு தேவைப்படுகிறது என்றால் நமக்கு தான் முதல்ல தேவைப்படுகிறது. சரிங்களா? ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ், நம்ம அதாவது ஆன்லைனா ரெக்கார்டு கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல நிறைய பேர் சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியும், நிறைய பேர் ஃப்ளவர் மெடிசன் படிச்சுட்டு அந்த 38 மெடிசனை பத்தி தெரிஞ்ச பிறகு சொல்றது என்ன தெரியுங்களா, 38 மெடிசன் தேவைப்படுது போல இருக்கே சார், எல்லா கேரக்டரும் நம்ம கிட்ட உட்காந்து இருக்குதே, என்னத்த பண்றதுன்னு தெரியலே அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி இஎஃப்டி வந்து நமக்கு தெரியாம பல விஷயம் நமக்குள்ள இருக்கிறத முதல்ல தூக்கி போடும். அப்ப யாரோட லைஃப் ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குன்னு நான் என் லைஃப் டெவலப் பண்ண பிறகு, நான் செட்டில் ஆன பிறகு, நான் நல்லான பிறகு நான் மற்றவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறேன் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கும் போதே மற்றவங்களுக்கும் தெரப்பி கொடுக்க மற்றவங்களும் சரியாக ஆரம்பிப்பாங்க, முக்கியமா நம்மளும் சரியாக ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம தான் சரியாக ஆரம்பிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தெரப்பி, ஒரு 10 பேருக்கு தெரப்பி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 10 பேருக்கு தெரப்பி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு தடவை தான் தெரப்பி நடக்கும், ஆனா நமக்கு 10 தடவை தெரப்பி நடக்கும். கரெக்டுங்களா? புதிய புதிய ஐடியா கிரியேட் ஆகும், நமக்கே புதுசா கிரியேட் ஆகும், நிறைய விஷயம் நமக்குள்ள கிரியேட் ஆகும், நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதனால இஎஃப்டி அட்லீஸ்ட் நான் சொல்ல வர்றது இந்த 9 பாயிண்ட் இப்ப எழுதுறோம் பாத்தீங்களா, நமக்கு நாமே டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு, இஎஃப்டி தெரப்பி அதை செஞ்சு முடிச்சு ஒரு 5 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்காந்து இன்ஹேல் எக்ஸேல் கவனிச்சு முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம். தினமும் நமக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது யார் வாழ்க்கை சிறப்பாகும்? நமது வாழ்க்கை முதல்ல சிறப்பாகும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது முதல்ல என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். பிசிக்கல் இல்னஸ், முதுகுவலி, கழுத்து வலி, தலைவலி, அது இதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஃபீவர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, ஜலதோஷம் பிடிக்குது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னு கேட்டா, வெயில்ல சுத்தினா எனக்கு தலைவலிக்குங்க, மழையில நினைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்குங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது நம்மளுடைய எண்ண பாதிப்புகள் தான். எத்தனை பேர் வெயில்ல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தலைவலிக்கு தானே, பட் நம்மளோட எண்ணம் பாதிப்பு. என்னைக்கோ ஒரு தலைவலிச்சிருக்கும், அதை நம்ம பேஸ் பண்ணி இன்னைக்கும் தலைவலிக்கும், இனிமே தலைவலிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அதெல்லாமே மாற ஆரம்பிக்கும், எல்லாமே மாறும். அப்ப ஆரோக்கியம்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே நல்லா இருக்கிறது ஆரோக்கியம். கரெக்டுங்களா? அது வரும் அந்த மாதிரி. அப்புறம் மனசு மகிழ்ச்சின்னா என்ன? இப்ப நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன், மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தைக்கு எதெல்லாம் இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி? எல்லாமே நம்ம நினைச்சதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆனது சார், மகிழ்ச்சியே வரும். அப்ப என் மனான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்சிருச்சுன்னா கூட அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்போம். இனிமேதான் கிடைக்கணும், அப்ப இது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவோம். இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது எஸ் ஐம் கெட்டிங், கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு நைட் ஆயிடுச்சுங்க, இப்ப உங்களுக்கு டின்னர் வேணுமா 10,000 ரூபாய் வேணுமா? நல்லா பசிக்குது, உணவு தான் முக்கியம். அப்ப இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், சாப்பாடு தர மாட்டேன்னா, அட போடா முதல்ல சாப்பாடை கூடுறான், அப்புறமா 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்டா சொல்லுவோமா?
அப்புறம் பேசி வாங்கிக்கலாம் சார். அப்புறம் கூட பேசி வாங்கிக்கலாம். அப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த விஷயம் தான் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்க நல்லா ஃபுல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட 10,000 ரூபாய் வேணும், உணவு வேணும் கிட்ட என்ன கேட்போம்? 10,000 ரூபாய் தான் கேட்போம். 10,000 கேட்போம். இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நல்லா பசிக்குது, உணவு வேணுமா, 10,000 ரூபாய் கிட்ட உணவு நீங்க. அப்ப சுச்சுவேஷன் மாறுதுங்களா? ஆமாங்க. இப்ப நான் பெட்ல படுத்துட்டீங்க, ஒரு 8:30 9 மணி ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சா, சரி 8:45 ஆயிடுச்சு, சரி 9 ஆயிடுச்சு, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்க, ரிலாக்ஸா படுத்துட்டீங்க, சரி நல்லா தூக்கம் வருது. இப்ப உங்களை எழுப்பி விட்டுட்டு நீங்க படம் பார்க்கலாமா, சூப்பரா இருக்கு காமெடி படம், செமையா இருக்கு, படம் பார்க்கலாமா, கருப்பு படம் பார்க்கலாமான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க மாட்டேன் சார், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த நேரத்துல தூக்கம். அப்ப நம்ம வாழ்க்கை முழுமை, மனசு நிம்மதி, மகிழ்ச்சிங்கிறது என்னன்னு கேட்டா, எந்த நேரத்துல நமக்கு எது தேவைப்படுகிறதோ அது நமக்கு முழுமையாக கிடைப்பதுதான் மகிழ்ச்சி. அப்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு எந்த நேரத்துல எது தேவைப்படுகிறதோ நமக்கு அது கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா, காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சோம், நம்ம கிளாஸ் நாளைக்கெல்லாம் பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் அட்டன் பண்றோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா, இதுக்கு நியூமராலஜி, மொபைல் நம்பர் நியூமராலஜி. காலைல நான் 5:45 ஏஞ்சிட்டப்பா, 5:30 எழுந்திரிச்சிட்டப்பா, நல்லா ஒரு குளியல குட்டிய ஒரு குளியல போட்டு, அது வெயில் காலமா நல்ல ஒரு சின்ன குளியல போட்டுட்டு நோட்டு பேனெல்லாம் எடுத்துட்டு ரிலாக்ஸா வந்து உட்காந்துட்டப்பா. அப்ப அதுதான் தேவை நமக்கு. 7 மணி 7:15 கிளாஸ் முடியுது. முடிஞ்ச பிறகு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு டீ குடிக்கிறோம், இல்ல காஃபி குடிக்கிறோம், சத்துமா கொஞ்சம் குடிக்கிறோம், சம்திங் ஏதோ எடுத்துக்கிறோம், டிஃபன் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அது அப்ப தேவைப்படுகிறது. அடுத்து நம்ம கார்ல கிளம்புறோம், வெளில கிளம்புறோம், கார்ல கிளம்பி பெட்ரோல் இருக்கு, கார் கரெக்டா இருக்கு, எல்லாமே தொடச்சு நீட்டா இருக்கு, ஓகே, அது அப்ப தேவைப்படுகிறது. அப்ப எது எந்த நேரத்துல எப்ப நமக்கு தேவைப்படுகிறதோ அது அந்த நேரத்துல நமக்கு அது கரெக்டா கிடைக்கிறது தான் மகிழ்ச்சி. சோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னும் போது அங்க பல விஷயங்கள் நிறைவடைகிறது. அப்புறம் நான் எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கிறேன், அது நிச்சயமா தேவைதானே. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டா, எல்லாரும் என் மேல அன்பாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் என் மேல அன்பா இருங்க. ஏன் நம்ம எல்லாருமே அன்பா இருந்தா என்ன ஆகும்? நல்லது தானே நடக்கும். அப்ப அன்பா இருப்போமே, நம்ம இருந்தா பார்ப்போமே. நம்மள ஒருத்தங்க திட்டுறாங்க, டேமேஜ் பண்றாங்க, என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டும், அது அவர்கள் அப்படித்தான், அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போகணும். நான் அன்பா தான் இருப்பேன். ட்ரை பண்ணி பார்ப்போமே. எல்லா நேரத்திலயும் 100% அப்படியே முடியலன்னா கூட ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம எதிர்பார்க்காம, நான் உங்க மேல அன்பா இருக்கேங்க, நீங்க என் மேல அன்பா இருந்துதான் ஆகணும், ஏன்னா நான் உங்க மேல அன்பா இருக்கேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அன்பாக இருக்கிறேன். நம்மள டேமேஜ் பண்ணவங்க இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்க நினைங்களேன். எண்ணம் நினைக்கிறது என்னங்க நடந்துற போகுது? அது எப்படி என்ன டேமேஜ் பண்ண மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல யாருக்கு? உங்களுக்கு தான் பாதிப்பு. ஃபர்ஸ்ட் பாதிப்பு நமக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு போய் சேருதா செய்யலன்னு அது தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் பாதிப்பு இங்க ஏற்பட்டு விடும். சரி, ஓகே, நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க, ஓகே. உன்னை டேமேஜ் பண்ணியிருக்கான்ப்பா, திட்டி இருக்கான்ப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல, நல்லா இருக்கட்டுமே. இப்ப நல்லா இருக்கட்டுமே சொல்றது எதுக்காக? அவங்களுக்காக சொல்லல, செல்ஃபுக்காக சொல்றது. அதுவும் ஆழ் மனசுல இருந்து வரணும், உணர்வுல இருந்து வரணும். சரி, அப்ப அன்பாக இருக்கிறது, இதுதான் அன்பு. அன்பாக இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு உற்சாகத்தோடு இருக்கிறேன், எப்பயுமே ஒரு ஜோஷ், அப்பா எஸ் பர்ஃபெக்டா இருப்பா, நல்லா சாப்பிட்டேன்ப்பா, நல்லா குளிச்சேன்ப்பா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், சூப்பரா இருக்கு ட்ரெஸ், இன்னைக்கு நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பர்ப்பா. சரிங்களா?
உற்சாகத்தோடு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாமே சொல்ல 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 இன்னைக்கு டோட்டல் லைஃப் இன்னைக்கு டோட்டல் லைஃப் இன்னைக்கு வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு சிறப்பா சூப்பரா இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரபஞ்சம் நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்கு. இறைவன் வச்சுப்போமா, கடவுள்னு வச்சுப்போமா, கடவுள் கொடுத்த மாதிரி எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, கத்துக் கொடுத்திருக்காரு. நாளைக்கு இன்னொரு விஷயம் புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாரு, நான் கத்துக் கொடுத்துருவார். நம்ம மூலியமா இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு, நம்ம மூலியமா இன்னொருத்தவங்களும் ஒரு விஷயம் கத்துக் கொடுத்துருவார். So, as per our plan, it's not happening. As per God's plan, it's happening. Always God's plan is better plan. அது அப்படியே நடக்கட்டும். அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம போகுதுன்னா கூட அது இறைவனோட செயல் தானே. நிச்சயமாக. அதை நம்ம ஏத்துக்கணும் அந்த இடத்துல. Accept as it is. நான் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நமக்கு வந்து ஐபோன் 18 ப்ரோ நம்ம வாங்கிடுவோம்னு எதிர்பார்த்தேன். எனக்கு அது கிடைக்கல. சரி, ஓகே. இதுக்காக சோகப்பட்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தா என்ன ஆகும்? ஐபோன் கிடைக்க போறது இல்ல. கரெக்டுங்களா? என்ன பண்ணலாம்னு கேட்டா, ஐபோன் கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அதை பண்ணலாம். துக்கப்பட்டு வருத்தப்பட்டு கோவப்பட்டு சோகப்பட்டு உட்காந்தா நிச்சயமா கிடைக்காது. அட்லீஸ்ட் முயற்சி பண்ணலாம். வேற என்ன பண்ணா நமக்கு கிடைக்கும்? முயற்சி பண்ணலாம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை மறுபடியும் மனசுக்குள்ள ஓட்ட இதே ஒரு பிளாக் புதுசா கிரியேட் ஆகுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் மத்தவங்களுக்கு கூட டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகுற செல்ஃப். உடல் வழியாக மனசு வழியாக ஏதோ ஒரு இடத்துல செல்ஃபா டேமேஜ் ஆகுது. சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே, ஆண்டவா ஏதோ இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிற சம்திங் யூ ஆர் கோயிங் டு யூ ஆர் டீச்சிங் மீ. கோயிங் டு கூட கிடையாது, யூ ஆர் டீச்சிங் மீ. எனக்கு தெளிவா புரிய வச்சுறேன். யார்கிட்ட? நம்ம கடவுள் கிட்டதான், நம்ம இறைவன் கிட்டதான். புரிய வச்சிட்டியா? ஓகே. தெளிவாயிடுச்சா? கிளியர்ப்பா. ஓகே. இதுக்குதான் இந்த பாடத்தை கத்துக் கொடுக்கறதா இந்த விஷயத்த கிரியேட் பண்ணிருக்கியா? பாடத்தை கத்துக்கிட்டேன். ஓகே, அதுல நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படியே சுச்சுவேஷன் மாறிவிடும். புரிஞ்சுங்களா? பாடம் கத்துக் கொடுக்கறன்னு சொல்லுது என்ன, எதை மீன் பண்றேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு விஷயம் தானே. கரெக்ட். இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு பாடம் கத்துக் கொடுக்குறாங்க. கத்துக்கிட்டா இப்ப 8th பாஸ் பண்ணி 9th போயிடுவீங்க. கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, 8thலயே மறுபடியும் அதே படத்தை மறுபடியும் சொல்லி கொடுப்பான். ஐயோ இப்பதானே சொல்லி கொடுத்த 1+1 = 2 சொல்லி கொடுத்து, இப்ப மறுபடியும் ஏன் அதே சொல்லி கொடுக்குற? நீ பாஸ் ஆகல, ஆனா மறுபடியும் அதே படத்தை சொல்லி கொடுப்பாங்க. டீச்சர் மாறலாம். அதாவது நமக்கு அந்த ப்ராப்ளத்தை இஷ்யூ கிரியேட் பண்றவங்க மாறலாம். ஆனா டீச்சிங் மாறாது, லெசன் மாறாது, சிலபஸ் அப்படியே தான் இருக்கும். இப்ப சிலர் சொல்லுவாங்க, என்னை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் அவன் அப்படி ஏமாத்துறேன். இது பாருங்க, நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணல. அதனால பர்சன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, டீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, டீச்சிங் அதே தான் நடந்துகிட்டே இருக்குது. எப்ப அந்த பாடத்தை விட்டு நம்ம வெளில வருவோம்னு கேட்டா, அந்த பாடம் கத்துக்கிட்ட பிறகு வெளில வந்துருவோம். அப்ப இஎஃப்டி இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க சில விஷயங்களை இஎஃப்டி பண்ண என்ன ஆகும்னா புரிஞ்சுப்போம். இன்னைக்கு ஏன் சுச்சுவேஷன் கிரியேட் இருக்கு? ஓகே, ஏதோ ஆண்டவா ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன். எஸ், ஐ எம் ஹாப்பியா, கத்துக்கிட்டேன். கம் நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். அடுத்தது போயிடுவோம். புரியுதுங்களா? சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயம் சொல்லுங்க சார். மார்னிங்
நைட் இந்த 9 பாயிண்ட்ஸ் மார்னிங்கும் நைட்டும் 2 வேளையும் சொல்லணுமா சார்? இது மார்னிங் மட்டும் போதும் சார். நைட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் மாறும். நான் இன்று முழுவதும் உற்சாகம் இருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நைட்டை சொல்ல முடியாது. நைட்டுக்கு வேணும் என்ன சொல்லலாம்னு கேட்டா எல்லாத்தையும் நன்றி உணர்வோட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்ததுக்கு நன்றி. டே ஃபுல்லா நான் டே ஃபுல்லா உற்சாகமாக இருந்ததுக்கு நன்றி. டே ஃபுல்லா இருந்தேன். அதாவது காலையில சொல்லும் போது இனிமே நான் இப்பயும் இருக்கிறேன், இனிமே நடக்க போகுது. டேல நைட்ல சொல்லும் போது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, இப்பயும் இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா, என் வாழ்க்கை சிறப்பாக இருந்தது இன்னைக்கு ஃபுல்லா, அதுக்கு நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. அப்ப நைட் அதை சொல்லிட்டு தூங்கும் போது இந்த 2 விஷயம் செஞ்சாலே போதும். உங்களுக்குள்ள ஒரு ஒரு இது வச்சுக்கலாமா, 1 வீக் சொல்லி பாருங்களேன், உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுது நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இஎஃப்டி அவ்வளவு பவர்ஃபுல்லானது. சரிங்களா? சரி, இப்ப இந்த இஎஃப்டி செஷன் வந்து இன்னையோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தால் தாராளமா குரூப்ல கூட கேளுங்க. அது இண்டிவிஜுவலா கொஞ்சம் பர்சனலான விஷயங்க எனக்கு கால் பண்ணி குரூப்ல தனியா கேட்கட்டா கால் பண்ணி நாளைக்கு வேணாம், நாளைக்கு கொஞ்சம் வேலையா இருப்பேன். செவ்வாய்க்கிழமை கேளுங்க, செவ்வாய்க்கிழமை கேளுங்க. என்னங்க சார்? அனுப்புறேன் சார், நான் இப்பயே உட்காந்து ரெடி பண்ணிட்டு அனுப்பிடுறேன் நானு. ஓகேங்க சார், ஒரு 4-5 அனுப்புறேன். பேலன்ஸ் நான் உங்களுக்கு ஊருக்கு வந்த பிறகு அனுப்புறேன். வெளியில இருக்கேன் நானு, அனுப்பிடுறேன், ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஏஞ்சல்ஸை பத்தி நிறைய விஷயம் நம்ம கத்துக்க போகிறோம். ஏஞ்சல்னா யாரு, அவங்க எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் ஏஞ்சலா இருக்காங்க, எப்படிப்பட்ட ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி அவங்க ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகுறது, எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்றது, அவங்க நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கத்துக்க போகிறோம். வித் நம்பர்ஸ், வித் நம்பர்ஸா இந்த நம்பர் ஏன் நமக்கு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த நம்பர் நமக்கு என்ன சொல்ல வராங்க, எந்த ஏஞ்சல் கூட நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறோம், நம்ம கூட எந்த ஏஞ்சல் கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க, கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரான்னு எல்லாமே கத்துக்க போகிறோம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இஎஃப்டில உங்களுக்கு? இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க சார். சார் அப்ப அந்த இஎஃப்டின்றது அந்த உடல் ஆரோக்கியம், இந்த ஒரு 50 பாயிண்ட் சொன்னீங்களா, அது நம்மளுக்கு எந்த பாயிண்ட் தேவைப்படுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணிட்டே வரணும் டெய்லி. ஆமாங்க சார், டெய்லி பண்ணிட்டே வந்தாலே அந்த நீங்க சொன்ன அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். நிச்சயமா சார். ஓகே, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் அந்த பிளாக்ஸ் வரா மாதிரி நம்மளுக்கு அந்த எண்ணம் வராதுங்களா சார்? அது நம்மளுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து மாறும் சார். வாழ்க்கை முறையை பொறுத்து மாறும். ஆனா இதை நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கியூர் கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா கிடைச்சிரும். சரிங்க சார். ஓகே, அது ஸ்பெஷலா நம்ம சொன்னது. இன்னைக்கு நம்ம ஒரு 9 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் பாருங்க, அது காமனா இருக்கக்கூடியது, அது டெய்லியுமே சொல்லிடலாம். இந்த டெய்லி பாயிண்ட்ஸ் சொன்னாலே நம்மளுக்கு எல்லாமே அதுல அடங்கிடும்ல சார்? நிறைய விஷயங்கள் அடங்கும். கரெக்ட், நிறைய விஷயம் அடங்கிடும். சரிங்க சார், ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். இந்த கிளாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஓகே, எல்லா விஷயமும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா சார்? நம்ம உடம்புல இவ்வளவு விஷயம் நம்ம அப் டு டேட் நம்ம தான் வாழறோம். ஆனா எல்லாமே காலையில இருந்து நைட் வரைக்கும். ஆனா அதுல ஸ்பெசிபிக்கா நம்மளுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, ஒன்னொன்னும் தனியா பிரிச்சு இவ்வளவு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு லைஃபுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கரெக்ஷன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு சார். ஆனா அது கரெக்ஷன் பண்ணா நம்ம லைஃப் இப்படி மாறும், இதுதான் காரணம் அப்படின்னு தெரியாமயே நம்ம ரன் பண்ணிடுறோம் டெய்லி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இந்த தப்பு தான் நம்ம செய்யறோம்ன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இது தப்பு தான் அப்படின்றது ஒரு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு குரு வேணும். அதை நீங்க கரெக்டா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க சார். ஒரு விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாமே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கிடைக்குதுங்க சார் கொஞ்சம் கொஞ்சமா. இப்பயே அதோட இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு.
நிச்சயமா சார், கத்துக்கலாம் சார். நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம், நல்லா நம்ம சரி பண்ணிடலாம். சூப்பர் சார். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாங்க, வழக்கம்போல பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகளை வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமதியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளை கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.